ஸ்ரீமத் ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 19 ஸ்லோகம் 19 சதா போகபாஜாம் சுதூரே விபாந்தம் சதா யோகபாஜாம் அதூரே விபாந்தம் சிதானந்தகந்தம் சதா ராகவேஷம் விதேகாத்மஜ ஆனந்தரூபம் பிரபத்யே இதானீம் பவத்பாதபத்மப்ரசாதாத் திரிலோகாதிபத்ய அபிமானோ வினஷ்டா. உன்னதமான கருத்துடன் விளங்கும் ஸ்ரீராம ஸ்தோத்திரம் இது. இந்திரனால் ராமன் துதி செய்யப்படுகிறான் அத்தியாத்ம ராமாயணத்தில். சதா போக பாஜாம், எப்பொழுதும் போகத்தையே உலக இன்பங்களிலேயே மூழ்கி திளைக்கும் நபர்களுக்கு சுதூரே விபாந்தம், ராமன் மிகுந்த தூரத்தில் பிரகாசிப்பான். ஆனால் சதா யோக பாஜாம் அதூரே விபாந்தம், யோகத்தில் பக்தி யோகத்தில் ஆழமாக இருப்பவருக்கு அதூரே மிக நெருக்கத்தில் ராமன் பிரகாசிப்பான். இந்திரனது இன்னும் 2 வரிகள் நிதர்சனமான உலகத்தை படம் பிடித்து காட்டும். பவத் பாத பத்ம பிரசாதாத், தாமரை போல சரணங்கள் ராமனுக்கு. எளிதில் நெருங்கலாம். எது நமக்கு தேவையில்லாத குணமோ அது தானாகவே விலகிவிடும். மூவுலகத்திற்கும் அதிபதி நான் என்ற எனது எண்ணம், எனது கர்வம் ராமனை நெருங்கியவுடன், சீதையின் கணவனை நெருங்கியவுடன் திரிலோகாதிபத்ய அபிமானோ வினஷ்டா, என்னை விட்டு கண்காணாது வெகு தூரம் போயிற்று என்று பறைசாற்றுகிறான் இந்திரன். ஒவ்வொருவருக்கும் ராமனை நெருங்க வேண்டாத குணங்களை விலக்க எவ்வளவு நேரம் தேவை? கைகேயி மிக நெருக்கமானவள்தான். ஆனால் அன்பில்லை மனதில். ஆனாலும் வால்மீகி கூறுவதை செவி மடுப்போம். சர்க்கம் 19 ஸ்லோகம் அயோத்தியா காண்டத்தில். தது அப்ரியம் அனார்யாயா வச்சனம் தாருணோதயம், கடும் சொற்கள், வார்த்தைகளில் இனிமையில்லை, ஈட்டி போல நெருங்கி வந்ததாம். அனார்யாயா, மனத்தில் சுயநலம் மட்டும்தான் அவளுக்கு. ஸ்ருத்வா கதவ்யயோ ராமஹா கைகேயும் வாக்கியம் அப்ரவீத், பேசுபவரை பேசவிட்டு காது கொடுத்து கேட்பான். ஸ்ருத்வா ராமன், கதவ்யய தீயனவற்றை விளக்குபவனாயிற்றே, அதனால் அமைதி காத்தான். சிற்றன்னை பேசி முடித்த பின் அப்ரவீத், மெதுவாக எப்பொழுதும் போல் பேசினான். முடியுமா? முடிந்ததே ராமனுக்கு. குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். குருஜி வேதாந்தத்திற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.